ஹாய், வெல்கம் டு கல்கி ஏஜிசைட். நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பார்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் டென்ஸ். டென்ஸ் சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படி பார்த்திங்கன்னா சிம்பிள் டென்சஸ். சிம்பிள் டென்சஸை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசண்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃப்யூச்சரில் எப்படி பேசிக் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதோட யூசேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இந்த மூணு டென்ஸ்லையுமே சிம்பிளான பேசிக் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், சிம்பிள் ஆக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும், ஹேபிட்ஸு, ரொட்டைன்ஸு, ஃபேக்ட்ஸு அதை சொல்கிறதுக்காகவும், அண்ட் ஸ்டேட் ஆஃப் பீயிங், பொசஷன் இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காகவும் நம்ம சிம்பிள் டென்சஸை யூஸ் பண்ணுவோம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இந்த மூணுத்துலேயும் நம்ம எப்படி சிம்பிள் டென்சஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கான சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு எலமெண்ட்ஸ் இருந்தால் போதும். ஒரு பேசிக்கான சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட்டு அண்ட் வெர்ப். சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் இது இருந்தாலே நம்ம என்ன செய்யலாம், நம்ம பேசிக்கான சென்டென்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் வேர்புக்கு நம்ம ப்ளே அப்படின்ற வெர்ப் எடுத்துருக்கோம். சரிங்களா? வேர்ப் 1ல் ப்ளே, ப்ளேஸ், வெர்பு 2 ப்ளேடு, வெர்பு 3 இது ரெகுலர் வெர்புங்கிறதுனால அகைன் ஏடி வெர்ப் வந்துடுது. வெர்பு 3 ப்ளேடு, வெர்பு 4 ப்ளே. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இந்த மூணுத்துலையுமே சிம்பிள் டென்சஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் 1 எஸ். இந்த எஸ் எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஆன் த கோவில் பார்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட் நம்ம ஐ ப்ளே. சரிங்களா? ஐ ப்ளே அப்படிங்கிறது தமிழில் எப்படி வரும், நான் விளையாடுகிறேன். நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஐ ப்ளே நான் விளையாடுகிறேன். வி ப்ளே நாங்கள் விளையாடுகிறோம். வி ப்ளே நாங்கள் விளையாடுகிறோம். இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பர்சன். ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். இப்போ யூ அப்படிங்கிறது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சனில் சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். ஓகே, அதில் கிளியராக இருந்துக்குங்க. யூ ப்ளே அப்படின்னா நீ விளையாடுகிறாய். அதாவது நம்ம சிங்குலர் ஒரு பர்சனை மட்டும் குறித்து சொன்னோம் அப்படின்னா நீ விளையாடுகிறாய் அப்படின்னு வரும். அண்டு ப்ளூரலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விளையாடுகிறீர்கள் அப்படின்னு வரும். யூ ப்ளே நீ விளையாடுகிறாய், நீங்கள் விளையாடுகிறீர்கள். அடுத்து தேர்ட் பர்சனில் ஹீ, ஷீ, இட்டு. இது நல்லா கவனிச்சிங்க, ஏன்னா அது முக்கியமான பார்ட்டு. ஹீ, ஷீ, இட்டு இது மூணும் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் பர்சனில் சிங்குலர். சரிங்களா? அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வெறுப்புக்கும் பக்கத்தில் எஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எஸ் எதுக்காக போட்டிருக்கோன்னு. இப்போ நல்லா பார்த்துக்குங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், எந்த டென்ஸில், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன். சரிங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ, ஷீ, இட் இதெல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும். இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் வெர்பு வரும்போது வெர்பு கூட என்ன சேர்ந்து வரும், எஸ் சேர்ந்து வரும். இப்படி ஞாபகம் வச்சுங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளஸ்ஸு வெர்பு ப்ளூரல். நம்ம இப்படி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளஸ் வெர்பு ப்ளூரல். இந்த டென்ஸில் மட்டும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான். ஓகேவா? இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ பிளேஸ். பார்த்தீங்களா? ஹீ பிளேஸ் அவன் விளையாடுகிறான். ஷீ பிளேஸ் அவள் விளையாடுகிறாள். இட் பிளேஸ் அது விளையாடுகிறது. இந்த ஹீ, ஷீ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவன், அவள் அப்படின்னு போட்டிருக்கிறோம். பட் இந்த அவன், அவள் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக லிட்டரலாக சொல்கிறதுக்காக இல்லை. ஏன்னா ஒரு பெரியவங்களை பார்த்து நம்ம அவன் அப்படின்னு இல்லை, ஒரு பெரிய ஒரு கேர்ள் பார்த்து நம்ம அவள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இது என்ன அப்படின்னா ஹீ, ஷீ அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அந்த ஜெண்டரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஜெண்டர் இருந்தால் புரிஞ்சிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஹீ அப்படின்னா ஒரு மேஸ்குலின் ஜெண்டரை டினோட் பண்ணுறதுக்காக, அண்டு ஷீ அப்படிங்கிறது ஒரு ஃபெமினின் ஜெண்டரை நம்ம நோட் பண்ணி சொல்கிறதுக்காக. சரிங்களா? ஹீ பிளேஸ் அவன் விளையாடுகிறான். ஷீ பிளேஸ் அவள் விளையாடுகிறாள். இட்டு பிளேஸு அது விளையாடுகிறது. இது மூணுமே சிங்குலர், அதனால் வெர்புகள் எஸ் இருக்குது. பட் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், தே ப்ளே. இது தேர்ட் பர்சன் ப்ளூரலில் வந்துருக்கு. அதனால் நம்ம என்ன சேர்க்கல, எஸ் சேர்க்கல. இந்த மூணுத்தை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும்.
தே ப்ளே, அவர்கள் விளையாடுகிறார்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள். அப்போ தேவுக்கு இன்னொரு மீனிங் நம்மளுக்கு இருக்குது. இன்னொரு மீனிங் என்னது? அவைகள் விளையாடுகின்றன, அவைகள் விளையாடுகின்றன. தே ப்ளே, அவைகள் விளையாடுகின்றன. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிம்பிள் ப்ரெசன்ட்டை யூஸ் பண்ணி, எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது, சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அதே ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு 2. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் வெர்பு 1, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வெர்பு 2. இந்த வெர்பு பார்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. இந்த வெர்பு எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒரு டென்ஸுக்கும் எப்படி வெர்பு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சிம்பிள் பாஸ்ட்டில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு 2. எகைன் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோம்? சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்டு வெர்பு 2, வெர்புக்கு நம்ம எகைன் ப்ளேவை யூஸ் பண்ண போகிறோம். ப்ளேவோட வெர்பு 2 என்னது? வெரி குட், ப்ளேடு. எகைன் வெரி குட். இது ரெகுலர் வெர்பாக இருக்கிறதுனால வெர்பு 2ல் பிளேடு ஈடி மட்டும் சேர்ந்து வந்துருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் முதல் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ பிளேடு, நான் விளையாடினேன். நடந்து முடிஞ்ச ஆக்ஷன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்ச ஒரு சிம்பிளான ஆக்ஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். வி பிளேடு. அடுத்த சென்டென்ஸு வி பிளேடு, நாங்கள் விளையாடினோம், நாங்கள் விளையாடினோம். யூ பிளேடு, நீ விளையாடினாய், நீங்கள் விளையாடினீர்கள், சரிங்களா? ஏன்னா யூங்கிறது சிங்குலர்லையும் யூஸ் பண்ணுறோம், ப்ளூரலையும் யூஸ் பண்ணுறோம். அது நல்லா பார்த்துங்க. யூ பிளேடு, நீ விளையாடினாய், நீங்கள் விளையாடினீர்கள். அடுத்து தேர்ட் பர்சன். இங்கே பார்த்துங்க, இங்கே நான் என்ன சேர்ந்து வரல, ஏ சேர்ந்து வரல. அது எங்கே மட்டும்தான்? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் மட்டும்தான். ஹீ பிளேடு, அவன் விளையாடினான். ஷீ பிளேடு, அவள் விளையாடினாள். இட் பிளேடு, அது விளையாடியது. தே பிளேடு, அவர்கள் விளையாடினர், அவைகள் விளையாடின. தே பிளேடு, அவர்கள் விளையாடினர், அவைகள் விளையாடின. அடுத்தது பாருங்கள், சிம்பிள் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் வெர்பு 1, சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் வெர்பு 1. இதில் நம்ம வில்லும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம், அண்டு ஷல்லும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். வில் யூஸ் பண்ணால் ஒரு மீனிங், ஷல் யூஸ் பண்ணால் ஒரு மீனிங். பட் வைட்லி நம்ம வில் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு சிம்பிளான ஆக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு சிம்பிளான பேசிக்கான சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வில் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நானும் வில் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கியிருக்கேன். நீங்கள் ஷால் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஐ வில் ப்ளே, சப்ஜெக்ட்டுக்கு ஐ எடுத்திருக்கோம், வில் ஆர் ஷல்லில் வில் எடுத்திருக்கோம், வேர்ப் 1க்கு ப்ளே எடுத்திருக்கோம். ஐ வில் ப்ளே, நான் விளையாடுவேன், ஃப்யூச்சரில் நடக்க போகிற சிம்பிளான ஆக்ஷன். வி வில் ப்ளே, நாங்கள் விளையாடுவோம். யூ வில் ப்ளே, நீ விளையாடுவாய், நீங்கள் விளையாடுவீர்கள். ஹீ வில் ப்ளே, அவன் விளையாடுவான். ஷீ வில் ப்ளே, அவள் விளையாடுவாள். இட் வில் ப்ளே, அது விளையாடும். தே வில் ப்ளே, அவர்கள் விளையாடுவார்கள். தே வில் ப்ளே, அவைகள் விளையாடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஆக மொத்தத்தில் சிம்பிள் டென்சஸ் யூஸ் பண்ணி ப்ரெசண்ட்டு, பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த மூணுத்துலேயுமே சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த 3 டென்ஸ்லையுமே எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் இது உங்களுக்கான ஒர்க்கு. நான் உங்களுக்கு 2 வெர்பு கொடுக்குறேன். முதல்ல வெர்பு பார்த்தீங்கன்னா கம், கம்ஸு, கேம், கம், கம்மிங். அடுத்த வெர்பு கோ, கோஸு, வென்ட், கான், கோயிங். இந்த 2 வெர்பை யூஸ் பண்ணி நீங்களும் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கிராமரை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு ரைட்டிங் ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த கிராமருடைய ஸ்ட்ரக்சர்லாம் நல்ல மனசில் பதிஞ்சிடும், சரிங்களா? அப்போ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். Until then, it's bye-bye from Kalki Edgy Site. Thank you so much.